கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி இருக்கும்போது பல காரியத்திலே சிக்கப்பட்ட நிலைமை. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயம் என்று எழுதப்பட்டு, ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருதயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இருதயம் கெட்டு போயிட்டு அப்படின்னா அவங்க செய்யற எல்லா காரியமுமே கெட்டு போயிடும். கர்த்தர் சொல்கிறார், நவமான இருதயத்தை கொடுத்து, நல்ல இருதயத்தை கொடுத்து நம்மளை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். புதிய ஆவியை கட்டளையிட்டு நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லா கட்டளைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துல வைத்து ஒரு புது ஹார்ட், ஒரு புது இருதயம், புது ஆத்மா, இதெல்லாம் எல்லாருக்கும் வேணும். ஒரு மனுஷனுக்கு இல்ல, எல்லாருக்கும் வேணும். அப்பந்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியும். நிறைய குடும்பத்துக்குள்ள நாங்க உலகத்துக்குள்ள போறோம், எங்களுக்கு சில நேரத்துல பாதிக்கப்பட்டுருது. இருதயம் ஃபுல்லா ஒரு பலவீனமாயிருது, சோர்வாயிருது. நாங்க பல காரியத்துல கஷ்டப்படுறோம். தேவனோட சமூகத்துல காத்திருக்கும் போது, எனக்கு நவமான இருதயம் தாங்கப்பா, எனக்கு புது இருதயம் தாங்கப்பா, நீங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும்ப்பா, உலகத்துல எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருக்கும்போது அவனோட வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, இது எல்லாமே தேவனுடைய தீர்மானம். தேவனுடைய தீர்மானம், ஒரு மனுஷனுடைய தீர்மானம் கிடையாது, தேவனுடைய தீர்மானம். யாரெல்லாம் இந்த காலவேளையில இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நவமான இருதயம் தாங்கப்பா, நவமான இருதயம் எனக்கு தாங்கப்பா. நவமான இருதயம் இருந்துச்சு அப்படின்னா அதுல தேவையில்லாத குப்பைகளோ, தேவையில்லாத காரியங்களோ, தேவையில்லாத அசுத்தமான காரியங்களோ எதுவுமே உள்ள வராது. ஏன்னா அது புது ஹார்ட். ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை எப்படி இருக்கோ அதே போல நம்ம ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நம்முடைய இருதயத்தையே மாற்றுகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் முறுமுறுப்பு, ஏன் கோபம், ஏன் எரிச்சல், ஏன் கசப்பு, ஏன் வைராக்கியம்? நிறைய குடும்பத்துல ஏன் மன்னிக்க முடியல? 24 மணி நேரம் ஏன் மூர்க்க வெறியோடு இருக்கிறாங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் கோபத்தோட இருக்கிறாங்க? முதல்ல நம்ம என்ன தெரியுமா கேட்கணும்? அந்த கல்லான இருதயம் எனக்கு வேண்டாப்பா, எனக்கு சதையான இருதயம் தாங்கப்பா. நான் உங்க பிள்ளையா அந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு ஒரு சதையான இருதயம் தாங்கப்பா.
நவமான இருதயம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்டால், நம்ம என்ன கேட்கிறோமோ தேவன் அதை நமக்கு தருவார். நம்ம கேட்கிறது ஒரு மனுஷன்ட்ட கிடையாது, நம்மளை உருவாக்குன தேவன்கிட்ட கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? எனக்கு ஒரு புது ஹார்ட் வேணும்ப்பா, எனக்கு புதிய ஆவி வேணும்ப்பா, நான் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, அதுக்கு தாங்கப்பா. எனக்கு கல்லான இருதயம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு சதையான இருதயம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கேட்கும் போது நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, அந்த பழைய ஆவி, அந்த பழைய ஸ்பிரிட், அந்த பழைய வலுசற்பு, அந்த பழைய அசுத்தங்கள், அந்த பழைய பாவ காரியங்கள், அந்த துன்மார்க்கமான காரியங்கள், அந்த கெட்டு போன அந்த பழைய காரியங்கள், இது எதுவுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தொடரக்கூடாது. அப்படின்னா புதிய இருதயம் இருக்கணும், நவமான இருதயம் இருக்கணும். கல்லான இருதயம் வேண்டாம், அது எல்லாம் கடினப்பட்டு இருக்கும், ரத்தம்லாம் உறைஞ்சு போயிருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ஜெனிபிக்கப்பட்ட பின்பாக நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம ஹார்ட்ல ஓடக்கூடிய ரத்தம் அது இயேசு கிறிஸ்து ரத்தமா இருக்கணும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என் இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவி இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துடைய ஆவி என் இருதயத்துக்குள்ள இருக்கும் போது, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றும், முழுவதும் மாற்றும். அப்ப யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால இணைந்திருக்கிற குடும்பம் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் கல்லான இருதயமா இருக்கவே கூடாது. சில குடும்பத்திலே ஏன் மருமகளை மன்னிக்க முடியல, ஏன் மாமியார்கிட்ட அன்பு கூற முடியல, இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, ஏன் விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடினமான இருதயம், கல்லான இருதயம். கல்லு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு வாரமா உட்கார்ந்துருப்பாங்க. அங்க வீட்டுல வயசான பாட்டி பார்த்தா, கொஞ்சம் தண்ணி கொடுப்பல, ஒரு 2 இட்லி தான் நல்லா இருக்குமே, கொஞ்சோண்டு சாப்பாடு தான், எனக்கு முடியலையே அப்படிம்பாங்க. இவங்க பேசாம அந்த பக்கம் இருப்பாங்க, இவங்க பேசுறதே எனக்கு கேட்காது. சதையான இருதயமா இருந்துச்சு அப்படின்னா உலகத்துல எந்த ஒரு காரியத்தையுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. வீட்டுல வயசான பாட்டியா இருக்கும், மாமியாரா இருக்கும், இல்லைன்னா பெத்த தாயா இருக்கும். அவங்களுடைய சத்தம் கேட்கணும் அப்படின்னா சதையான இருதயமா இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்திலே குடும்ப தலைவர் கடினமான இருதயமா இருப்பாங்க. மனைவி வீட்டுல சின்ன சின்ன காரியம் கூட சொல்லுவாங்க, இப்படி செய்யாதீங்கப்பா, இது வேண்டாம், இது தப்பு அப்படிம்பாங்க. கேட்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதனால அவர்களுடைய நஷ்டங்கள், அதனால அவர்களுடைய பிரச்சனைகள், அதனால அவருடைய போராட்டங்கள். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது கல்லான இருதயம், வணங்கா கழுத்துள்ள ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பாங்க. எவ்வளவுதான் தேவன் ஆசீர்வதிச்சாலும், தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு? எனக்கு தெரிந்த ஒரு வாலிப சகோதரி உண்டு. எனக்கு தேவன் என்ன செஞ்சாரு? நம்ம உயிரோட இருக்கிறோம்ல, உயிர் பிச்சை போட்டிருக்காரு. நம்ம அந்த பூமியில வாழ்றோம் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்த உயிர் பிச்சை. கிருபையின் காலத்துல வாழ்றோம், முறுமுறுக்கிறதுக்கு கிடையாது.
நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அது தேவனுடைய கரத்துல இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் உயிரோட இருக்கிறோமா அது தேவனுடைய கரத்துல இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வாழ்க்கையிலேயே முறுமுறுப்பு வேண்டாம். முறுமுறுப்புனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுப்பு என்ன கொடுத்தாலும் பத்தாது, என்ன கொடுத்தாலும் பத்தாது. காடை கொடுத்தாலும் பத்தாது, மன்னாவை கொடுத்தாலும் பத்தாது, கண்மலை திறந்தாலும் பத்தாது, செங்கடலை பிளந்தாலும் பத்தாது, என்ன செஞ்சாலும் பத்தாது. ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு 4 பேர் 6 பேர், முதல்ல தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்காரா, நம்ம உயிரோட இருக்கிறோமா, அதுக்கு முதல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தணும். சில ஜெப குறிப்பு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும். அந்த ஜெப குறிப்புலாம் கேட்டா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல தலையில ஆபரேஷன் அப்படின்னாங்க. ஒரு 3 நாள் கூட இருந்தேன். இந்த 3 நாள் கூட இருக்கும்போது அவங்க படிக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், லட்ச லட்சமா பணம் பெறறதுக்கு இங்கும் அங்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பாஸ்டர்கிட்ட போன் பண்ணி எங்களுக்கா ஜெபிங்க, எங்களுக்கா ஜெபிங்க, எங்களுக்கா ஜெபிங்க. குடும்பத்துல யாருக்காவது ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பம் ஃபுல்லா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே, அப்பா இந்த நாள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதெல்லாம் யாரு சொல்லுவா? கடினமான இருதயமா இருந்துச்சுன்னா அப்படியே நேரா மிஷின் கன் மாதிரி நேரா வெளியில கிளம்பி போயிடுவாங்க. ஆனா ஒரு சாஃப்டான ஒரு ஹார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே, அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவனுடைய பாதப்படியில அப்படியே காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவார். தேவனுடைய வல்லமையினால் நிரப்புவார். பரிசுத்தாவினால் நிரப்புவார். அந்நிய பாஷையினால் நிரப்புவார். ஒரு தாயார் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. நான் தரிசனம் நிறைய பார்ப்பேன், சொப்பனம் பார்ப்பேன், எனக்கு இன்னும் அந்நிய பாஷை வரம் கிடைக்கல. உங்க செய்தியை நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தாயார் கூப்பிட்டாங்க. தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் காலவேளையில இணைந்திருக்கிறாங்க. ஒரு கிஃப்ட் நம்ம தேவன்றது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய ஹார்ட் கடினமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கடினமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இருதயம் மாற்றப்படணும். அந்த கல்லான இருதயம் இருக்கிற வரையும் வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. இருதயம் மாற்றப்பட்டால் இந்த கடினமான இருதயம் வேண்டாம். நவமான இதயத்தை தேவன் நமக்கு தரும்போது, புதிய ஆவியை நம்முடைய இதயத்துக்குள்ள தரும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள ஏன் மதுபான அடிமை, விபச்சார அடிமை, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடுல ஏன் இருக்கிறாங்க? இருதயம் ஃபுல்லா கடினமா இருக்கும். ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாச்சுனாலே எல்லாமே மாற்றப்படும். நம்முடைய ஹார்ட் மாத்திருவார். தேவன் நமக்கு தந்த அந்த ஜீவ சுவாசம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது, புதிய ஆவி. அப்ப இன்னைக்கு காலவேளையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, அதிகாலையில தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவேளை யாராவது கல்லான இதயத்தோடு, கடினமான இதயத்தோடு எப்போ பார்த்தாலும் முறுமுறு முறுமுறு அப்படின்னு இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல கோபம், எரிச்சல், பல காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல பொல்லாத இதயமா இருக்கும். தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்க. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்திலே பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. இதெல்லாம் நார்மலா நிறைய வீட்டுல நடக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது கல்லான இருதயம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில முழுவதும் சமாதானம் வேணுமா? வாழ்க்கை முழுவதும் எனக்கு சமாதானம் வேணுமா? கேளுங்க.
எனக்கு ஒரு புதிய ஹார்ட் வேணும்ப்பா, சதையான இருதயம் எனக்கு வேணும்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணுமா, முதல்ல இருதயம் கல்லா இருக்கக்கூடாது, சதையா இருக்கும். அப்பந்தான் ஆவியில வளர முடியும். ஏன்னா தேவனோட சமூகத்துல போய் பல மணி நேரம் உட்காரணுமா, சதையான இருதயம் தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிருங்க. இருதய மனக்கண்கள் திறக்கப்படணும். அப்பந்தான் வேத வசனத்தை தியானிக்க முடியும். 2015 கடன்ல கஷ்டப்படும் போது, வியாபாரத்துல இருக்கும்போது, கையில ₹1 கூட இருக்கு, பல மணி நேரம் வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ யோசித்து பார்த்தா அந்த கல்லான இருதயம் உருகிட்டு கடினமான ஒரு மனுஷனா இருந்தேன். கடினமான ஒரு மனுஷன் எப்படி மாறினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது கண்ணீர் அப்படியே வடிஞ்சுட்டே இருக்கும். ஜெபிக்கும் போது கண்ணீர் வடியும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னுடைய ஹார்ட்டை தேவன் மாத்திட்டாரு. எனக்கு ஒரு புதிய ஆவியை தந்துட்டாரு. நான் அந்த உலகத்துல எங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறனோ அதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாரும் வளரணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்ம சுபாவம், இந்த மாம்சக்கிரி ஏதாவது தொடருதா, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சில குடும்பத்துல வாயத்து வந்தாலும் போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, தேவனை விட்டு தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு வெளியில எடுத்து போட்டுருவார். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இது ஒரு மனுஷன் செய்த வாக்குத்தத்தம் கிடையாது. வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இது தேவனுடைய தீர்மானம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து புதிய ஆவியை கட்டளையிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் அவரே நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் நல்லா கவனிச்சு பார்த்தா புரியும். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். என் ஆவியை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு எந்த ஆவியை தரார் அப்படின்னா, என் ஆவி அப்படின்னா அவருடைய ஆவியை நமக்கு தருகிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படி புதுப்பிக்கப்படுறாங்க, எப்படி வாழ்க்கை மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் ஆவியை வைத்து, அப்ப அவருடைய ஆவியை நமக்கு மறுபடியும் தருகிறார். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, உலகத்துல தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கி கொள்ளும்போது, பல ஆபத்துல போய் சிக்கி கொள்ளும்போது, எத்தனையோ காரியத்துல போய் சிக்கி கொள்ளும்போது, கண்ணு குருடான நிலைமை, வாழ்க்கையில தடுமாற்றம், பலவிதமான ஆபத்துல போய் சிக்கி கொள்ளுங்க. ஆனா ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்துல வந்து, அப்பா என்னை மன்னிங்கப்பா, எனக்கு கல்லாணியது எனக்கு வேண்டாம்ப்பா, நான் குடும்பமா சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா தருவார். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவையின்படி செய்யவும் பண்ணுவேன். இது தேவனுடைய தீர்மானம். உள்ளத்திலே என் ஆவியை வைத்து அப்படின்னா அவருடைய ஆவியை வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய சொல்றாரு, அது ரொம்ப முக்கியம். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நீங்க நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்குங்க. அதனாலதான் நிறைய இடத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள். உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார்.
அப்ப இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கணும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா சதையான இருதயம் வேணும். அவருடைய ஆவியை மறுபடியும் நமக்கு தாரேங்கிறாரு. கட்டளைப்படி நடக்கவும் அவருடைய நியமங்களை கை கொள்ளவும் வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு கட்டளை தருகிறார். அதே போல நம்ம செய்யணும். அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்றாரு அது எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படியணும். அப்பனா நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தி கேட்கறது, ஜெபிக்கிறது நல்லதுதான். நீங்க கண்டிப்பா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புள்ள இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்கப்பா. இந்த புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா, நன்றி. எந்தெந்த குடும்பத்திலே முறுமுறுக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தாங்களோ, எல்லா பாவத்தையும் மன்னிங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுடைய சரியான அப்பா இருதயத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. கல்லான இருதயம் வேண்டாம்ப்பா, சதையான இருதயம் வேணும்ப்பா, நவமான இருதயம் வேணும்ப்பா, எல்லாருக்கும் வேணும்ப்பா. புதிய ஆவியை தாங்கப்பா, புதிய ஆவியை தாங்கப்பா. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட கிருபை வேணும். இந்த அதிகால வேளையில கிருபை வேணும். யாரெல்லாம் அப்பா எனக்கு ஒரு புது இருதயம் வேணும், நான் ஒரு புதிய மனுஷனா வேணும், நான் ஒரு புதிய மனுஷனா மாறணும், எனக்கு ஒரு புது ஆவியை தாங்க சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு கேட்டது தாங்கப்பா. வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்களா? எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அர்ப்பணிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அக்கினி அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நிரம்பி வெளியிட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையில ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனிலை திறந்து ஆசீர்வதிங்க, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாலும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. நிரம்பி வழியிற பாத்திரமா மாறட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க, கிருபை தாங்கப்பா. இந்த பூமியிலே பரிசுத்தத்தோடு நீதியோடு அப்பா ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா விசேஷமாக உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் இந்த நாளின் எல்லா பலவீனத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றி பூரண சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. இன்னைக்குள்ள தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. எந்த குடும்பத்தில் கோர்ட்டு கேஸில் போயிருக்காங்களோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் முடியும். பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள சந்தேக நிமித்தமாக தவறான தொடர்பு, விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம் எந்தெந்த குடும்பத்தில் அடிமையிலக்கம் அந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழணும்ப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்த இடத்துக்குள்ள எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்துல சகல குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும்.
எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. தேவையோடு எத்தனை குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. விசேஷமாக அப்பா எல்லாரும் மனம் திரும்பி கனி கொடுக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும். கிருபை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. உங்களுடைய சதையான அப்பா விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்த தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க எல்லா பலவீனத்திலும் நீக்கி போட்டுருங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க காலை வேளையில டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, போட் தொழில் போறாங்க, சில குடும்பத்துல அப்பா கப்பலுக்கு போறாங்க. எல்லாரையும் எத்தனையோ குடும்பத்துல காலவில் இணைந்துக்காங்க. சில குடும்பத்துல அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குங்க. சில குடும்பத்துல கால வேளையில பல விதமான இடத்துல இருந்து ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லாருக்கும் உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால மூடுங்க ராஜா. அப்பா உங்களுடைய வல்லவனால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும். இயேசு ரத்தத்தினால இயேசு நாமத்தினாலே கழுவப்பட்டு இப்பொழுது அப்பா எல்லாருடைய பாத்திரம் நிரப்பப்படட்டும்பா. வெண் வஸ்திரம் தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகாலையில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு ராஜாவுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல தேவையோடு ஜெபிக்கணும் எல்லா தேவையிலும் சந்திங்கப்பா. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கணும். வாலிப வயசுல ஒரு சிறு சீர நினை என்று வேதம் சொல்லுதுப்பா. வாலிப வயசுல தேவையில்லா சுபாவமோ, தேவையில்லை எண்ணமோ, தேவையில்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லா காரியத்திலையோ போய் சிக்கிக்கொள்ளக்கூட. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல கால வேலை ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் அதிகால வேலை தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு ரத்தத்தினால இயேசு நாமத்தால வேலை அடைக்கப்படட்டும்ப்பா. தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. இந்த மாசத்துல அப்பா எத்தனையோ தேவைகள் உண்டுப்பா. கடன்ல கஷ்டப்படுறவங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. முடிவு கொண்டு வாங்கப்பா. காலை வேளையில யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பாருங்க. பிரச்சனையோடு போராட்டத்தோடு பலவிதமான குழப்பத்தோடு யார்கிட்ட போய் சொல்ல தெரியாமல் அப்பா புலம்பிட்டு இருக்காங்கப்பா. அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. காலவேளையில் தேவன் அருளி அப்பா பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கால வேளையில யாரெல்லாம் தாழ்த்துறவங்க கற்பத்தினியா யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு சில குடும்பத்துல நல்ல ஒரு துணை வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏற்ற துணையை தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல், மண் ஆசை இல்லாமல் சில குடும்பத்துக்குள்ளே உலகத்தினுடைய பல காரியத்துல அடிமையா இருக்காங்க. நல்ல குடும்பமா சாட்சி உள்ள ஒரு குடும்பமா தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமா பேர் பேராக எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறாங்கப்பா. தடையெல்லாம் நீக்கி போடுங்க. தடையெல்லாம் நீக்கி போடுங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. டெம்பரரி வேலைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல. சில குடும்பத்துல வெளிநாடு போறக்கா ட்ரை பண்ணா. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்கா விசேஷமா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எல்லா விதமான எக்ஸாம்லையும் பாஸ் ஆனப்பா. பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளையும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிக்கோங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்றுக்கு அந்த கிருபை செய்யுங்க. அந்த வருஷத்துல வேதத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிகால வேளை தினந்தோறும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்திருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மாத்திரமல்ல எங்களுக்காக ஜெபித்து வளங்கள்.
9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய ஊழியத்தின் சகல காத்தில் கற்றுக் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.